Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டீங்க ஓரளவுக்கு நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகிறவரெலாம் பேனிக் ஆகாமல் ஒரு தைரியமாக உங்களுடைய டார்கெட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, இது வந்து பேசிக் விஷயம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று தேவையில்லதுக்கு. மெயின் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வெளியே வரது, அதிகமான லாஸில் ஹோல்டிங் பண்ணி நிற்கிறது, லாஸில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ராஃபிட் வரசில் குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து மாற்றி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் உங்களுடைய மோட்டிவேஷன் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் என்னால் ஜர்னி பண்ண முடிஞ்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷம் ஒரு யூடியூப் ரன் பண்ணி அதை டெய்லி கண்டென்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணி நம்ம எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகிறதுலன்றதை சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்கும். ஒரு எஃபர்ட்டான விஷயம். அந்த எஃபர்ட் உங்களுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய வீடியோக்கு நான் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன், எல்லா வீடியோவில் கேட்குறேன். அப்புறம் வந்து புதுசாக நம்மளுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வரவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளோட சேனல் எப்படி என்னன்றது தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி தெரியும், புது சேனல் எடுத்தோடனே நம்ம ஏதோ ஒரு வீடியோ நல்லா போட்டிருப்பாங்க, எல்லா வீடியோ நல்லா போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக கம்ப்ளீட்டாக என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்படி வச்சுக்கலாம் இனிமேல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 102 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்லைக் வந்து 0. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐம் வெரி வெரி ஹாப்பி. நிஜமாக சொல்கிறேன், இது மாதிரி ஒரு மோட்டிவேஷன். யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்லைக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே, அவங்களோட மைண்ட் செட் என்னவோ வேறு மாதிரி தெரியாது. ஆனால் ஒரு சில வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்லி 100 செஞ்சுரிக்கு ஒரு லைக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்கள் அப்புறம் கூட வெளியே வந்துடலாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். FYERS நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்லேருந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே மணி. நீங்கள் ஒரு வேளை இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அப்படியே அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி $4.99 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அவசியம் இல்லை அப்படின்னா இந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க. அலைஸ் ப்ளூ, FYERS, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், எது வேணாலும் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆதோ நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் $4.99 ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து லேர்னிங் சேனல். $4.99 என்ன சார், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். $4.99 என்ன அப்படின்னா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஃப்ரீ சேனல். இது வந்து $4.99 ப்ரைம் டெலிகிராம் சேனல். ப்ரைம் சக்தி டேட்டா இருக்கும். இது வந்து என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக சென்ட் பண்ணிட்டுருப்பேன். அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு யாரும் நம்ம விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், இந்த மாதிரி சிக்னல் கிடச்சிது அப்படின்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் பாருங்கள், ஒரு 3 மாதம் 6 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க லைவ் மார்க்கெட்டில், சார் இப்போ இது என்ன ஆகும், இதில் அப்டேட் கொடுங்க, அது அப்டேட் கொடுங்க அப்படின்றாங்க. அது தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸ் அப்படி எதிர்பார்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியல. நிறைய பேர் தான் இப்போ என்ன ஆகும் சென்ட் பண்ணுங்கள், இப்போ என்ன ஆகும் சென்ட் பண்ணுங்கன்றீங்க. ஏன்னா வந்த ப்ராஃபிட்டே தக்க வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் அனுப்புறதுல ஒரு சில ஸ்டாப் லாஸும் வரலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ சம்பாதிச்செல்லாம் லாஸாக போயிடுமே. அப்போ நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி எந்த யூஸும் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன சென்ட் பண்ணுறேன், என்ன கண்டிஷன் என்ன நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம். இல்லை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போது நம்ம டெய்லி வீடியோஸ்லாம் என்னென்ன பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம கேண்டல்ஸ்டிக் பேசிக்காக ஒரு லேர்னிங் பர்பஸோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கொஷனோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஒரு கொஷனோட முடிக்கிறேன். அந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. அந்த கமெண்ட் உங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வேறு கற்றுக்கிட்ட பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது லாஸ்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏன்னா பேசிகிட்டே இருந்தோம்னா டைம் வீடியோ போயிட்டுருக்கோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு கேண்டில் ஒன்று கிரியேட். இது வந்து ரொம்ப பேசிக்காக இந்த விஷயம் தெரிஞ்சே தெரியணும் ஃப்ரெண்ட். அதாவது கன்ஃபியூஸில் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் விஷயம் தேவை. இது வந்து ஒரு கலரும் கொடுத்துறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் வேணாம். ஓகே, கலரும் கொடுத்தாச்சு.
இதுவும் green color. ஓகே, ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் போட்டுங்களா? ரைட் போட்டுறாங்க விடுங்க. ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டீங்க, டேட் சார்ட் வச்சு பார்த்துட்டீங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சார்ட் வந்து டே சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ அன்றைக்கி நாள் வந்து ஓப்பன் ஆகுது, கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி கேண்டில்லாம் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம சும்மா இதை வீடியோ பார்க்குறது அது கூட நம்ம கற்றுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா வந்து சும்மா வீடியோ போடுறதுனா பார்த்துட்டு அவங்க அடுத்த வீடியோ பார்க்கணும், அந்த ரிசல்ட்காக வெயிட் பண்ணணும். இதே மாதிரி நமக்கு என்ன டாஸ்க் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்போட ஒரு வீடியோ பார்த்தோம்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மாறி மாறி உங்களுக்கு இந்த மாதிரி கேன்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறது வேணான்னு பார்க்குறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டு டவுனில் இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ், அதுவும் டைம் ஃப்ரேம் எழுதிட்டிங்களா? ரைட், இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அன்றைக்கி நாள் டே சார்ட்டு டவுன் ட்ரெண்ட், 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட், 10 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட். ஓகே, எல்லாமே வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்குது. இன்றைக்கி 5 மினிட்ஸ் சார்ட்டு இது மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஷின் கேட்குறேன், எல்லோரும் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் இந்த பக்கம் கீழே விழும், எத்தனை % சான்சஸ் இருக்குது கீழே விழும்னு சொல்லிட்டு, மார்க்கெட் இதுக்கு மேலே போகும் அப்படின்றவங்க எத்தனை %? ஓகேங்களா? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கீழே போகவே போகாது சார் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை மார்க்கெட் மேலே போகாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை இவ்வளோ % சான்சஸ் இருக்குது சார், கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை மேலே போகிறதுக்கான சான்சஸ் இவ்வளோ இருக்குது, ஒரு 70% மேலே போகும், இல்லை ஒரு 50% கீழே போகும், ஏதோ ஒரு உங்களுடைய நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கமெண்ட்டில் தெரியுங்க. இதனுடைய ரிசல்ட்டை என்ன ஆகுன்னு கமெண்ட்டில் தெரியுங்க. அடுத்தவங்களை பார்க்குறாங்க இல்லைங்களா, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு பார்க்க சொல்ல அடுத்தவங்களுக்கு வந்து அது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஓகே, இது ரெட் கேனில் ஃபினிஷ் ஆகிடுச்சு வச்சுக்கலாங்களா. இது வந்து ஷேடோவும் கொடுத்துறேன், உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா ஷேடோவும் கொடுத்துறேன். ஒரு ரெட் ஷேடோங்களா, கலர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கன்ஃபியூஸ் வேணாம். ஓகே, கலரும் மாற்றிட்டு விடுங்க. ஒரு ஷேடோவோட முடியுது. ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது உங்களுடைய 5 மினிட்ஸ், அதாவது 20 நிமிஷம் வந்து சார்ட் வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னவா நடக்கும், எந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். இதனுடைய ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. மெயின் வந்து இதனுடைய வியூஸும் லைக்ஸும் அதிகமாக இருந்தால் இதே மாதிரி கண்டினியூஷன் வீடியோஸ் தொடர்ந்து கேண்டில் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட லைக்ஸ், உங்களுடைய வியூஸ், வீடியோ ஷேர் பண்ணுற விதம் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் லைக்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வியூஸ் இருக்கணும், உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் தெரிவிக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.